கிரிக்கெட் ரசிகர்கள் வெறிகுண்டு காத்துட்டு இருந்த இந்த ஆண்டுக்கான IPL போட்டிகள் அதிரடியா ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த 2 மாதங்களுக்கு திருவிழாவை போல நடக்க போற போட்டிகளின் முதல் நாள் ஆட்டம் கொல்கத்தா அணியின் ஹோம் கிரவுண்டான ஈடன் கார்டன் ஸ்டேடியம்ல நடைபெற்றது. டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்து வீச்ச தேர்வு செய்த நிலையில கொல்கத்தா அணி இந்த சீசனுக்கான முதல் பேட்டிங்கை தொடங்குச்சு. தொடக்க ஆட்டக்காரர்களாக குயின்டன் டிகாக் மற்றும் சுனில் நரேன் களமிறங்கவே ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு உச்சத்துக்கு போச்சு. ஆனா அது அப்படியே டவுன் ஆகிற மாதிரி முதல் ஓவர்லேயே ஒரு 4ஓட ஹேசல்வுட் பந்துக்கு ஆட்டமிழந்தாரு டிகாக். ஆனா நரேன் கொஞ்சம் சுதாரிச்சு களத்துல நின்னு ஆட ஆரம்பிச்சார். தொடர்ந்து களத்துக்கு வந்த ரஹானே நரேன் கூட பார்ட்னர்ஷிப் அமைக்க களம் சூடு பிடிக்க ஆரம்பித்தது. ஒரு பக்கம் ரஹானே 4வது ஓவர்ல ஒரு பவுண்டரி 2 சிக்ஸர்னு அதிரடி காட்ட நரேனும் அடுத்தடுத்த ஓவர்கள்ல பேட்டிங்ல செதற விட்டுட்டு இருந்தார். சிறப்பாக ஆடி வந்த ரஹானே 9வது ஓவர்ல அரை சதத்தோட நரேன் 5 பவுண்டரி 3 சிக்ஸர்களோட 44 ரன்கள் வர சேர்த்து 10வது ஓவர்ல ராஷிக் சலாம் பந்துக்கு ஆட்டம் இழந்தார். தொடர்ந்து வந்த வெங்கடேஷ் ஐயர் வெறும் 6 ரன்களுக்கு அவுட் ஆகி நடைய கட்ட ரகுவன்சி பெங்களூரு பேட்டிங்கை சமாளிச்சு 30 ரன்கள் வர சேர்த்திருந்தார். ஆனா தொடர்ந்து வந்த வீரர்கள் யாரும் நிலைமையை புரிஞ்சு விளையாடாததால மளமலனு விக்கெட்டுகளை இழந்துட்டே வந்தது கொல்கத்தா அணி. அதிகபட்சமா ரஹானே 56 ரன்களை எடுத்திருந்தார். 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 174 ரன்களை சேர்த்தது கொல்கத்தா அணி. கொல்கத்தாவுக்கு டஃப் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தாரு குருணால் பாண்டியா. 175 என்ற இலக்கோட கொல்கத்தாவை அதோட சொந்த மண்ணிலேயே வீழ்த்தணுங்கிற வெறியோட முதல் வெற்றியை எதிர்நோக்கி களமிறங்குச்சு பெங்களூரு அணி. ஓப்பனிங்ல பில் சால்ட் மற்றும் விராட் கோலி களத்துக்கு வந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே செம்ம ஃபார்ம்ல இறங்கி ஆளுக்கு ஒரு பக்கமா 4 சிக்ஸர்னு செதற விட்டாங்க சால்ட் விராட் டீம். 4வது ஓவர்ல தொடர்ந்து 4 பந்துகளுக்கு 4 சிக்ஸர் 4-4னு தெறிக்க விட்டு 7வது ஓவர்லேயே அரை சதத்தை தொட்டு கிளாப்ஸ அள்ளினாரு சால்ட். 9 பவுண்டரிகள் 2 சிக்ஸர்கள் விளாசியிருந்த பிலிப் 56 ரன்களுக்கு வருண் சக்கரவர்த்தி பந்துக்கு ஆட்டமிழந்தார். தொடர்ந்து வந்த படிக்கல்லும் 10 ரன்களுக்கு நரேன் பந்துக்கு அவுட் ஆகி வந்த வேகத்திலேயே கிளம்பிட்டார். ஃபேன்ஸோட பல்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு விளையாடின விராட் கோலி 13வது ஓவர்ல தலா 3 பவுண்டரி மற்றும் சிக்ஸருக்கு ஹாஃப் செஞ்சுரியை கடந்து அதிர வச்சார். கேப்டன் படித்தர் 16 பந்துகள்ல 36 ரன்களை விளாசி அவுட் ஆனார். ஆரம்பத்துல இருந்தே ஆட்டம் பெங்களூரு அணி பக்கம் தான் இருந்தது. 17வது ஓவர்ல 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 177 ரன்கள் அடிச்சு 7 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா வெற்றி பெற்றது பெங்களூரு அணி. கிங் கோலி கடைசி வர ஆட்டமிழக்காம 59 ரன்களை அடிச்சு அசத்தி இருந்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.